இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா Vivoல பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு சூப்பரான ஒரு மொபைல் தான் நம்ம கிட்ட இருக்கு. சோ இத தான் வந்து பாத்தீங்கன்னா நாம இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போறோம். வெயிட் அன்பாக்சிங் நான் சொன்னேன். இது அன்பாக்சிங் இல்ல, இது வெறும் ரிவ்யூ தான். ஏன்னா இந்த மொபைலை வந்து பாத்தீங்கன்னா நாம ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இத வாங்கி நாம யூஸ் பண்ணியாச்சு. சோ அதனால இதல நாம அன்பாக்சிங் பண்ண போறதில்ல, இத பத்தி ரிவ்யூ தான் பண்ண போறோம். இந்த மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இந்த மொபைலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீசன்ட்டான கேமராவோட, டீசன்ட்டான ப்ராசஸர், அப்புறம் ஒரு 64GB ROM, 4GB RAM, அது மட்டும் இல்லாம ஒரு 5000 mAh பேட்டரி கொடுத்த ஒரு மொபைல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த Vivo16 அப்படிங்கிற மொபைல். இந்த பட்ஜெட்ல இது வந்து ஒரு சூப்பரான மொபைல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். நம்ம பாக்ஸ்ல என்ன இருக்குது அப்படிங்கறத மட்டும் பார்த்தறலாம். சோ இதுல பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. சோ இப்போ அதை ஓபன் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு வாரண்டி கார்டு, குயிக் ஸ்டார்ட் மேனுவல், சார்ஜிங் அடாப்டர், USB கேபிள், ஒரு சிம் எஜெக்டர் பின். சோ இதெல்லாம் தான் கொடுத்திருக்காங்க. இந்த சார்ஜிங் அடாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட்டும் கொடுக்கல. நார்மலா எப்பவும் போல சார்ஜ் மட்டும் தான் ஏறும். பாக்ஸ்ல வேற ஒண்ணும் இல்ல. பின்னாடி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இதோட சார் வேல்யூ 0.94 ஹெட்டுக்கு, அப்புறம் 1.24 வந்து பாத்தீங்கன்னா பாடிக்கு. இந்த பாக்ஸ்ல ஒண்ணு மிஸ் ஆகுது. அதாவது Vivo அண்ட் Oppo இவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே மார்க்கெட்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு, அதாவது ரொம்ப ஹை எண்டில் போகிற ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் கொடுக்குறாங்க. அதுலேயும் ஒரு சில ப்ராடக்ட்ஸில். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ஹெட்செட் கொடுக்குறத நிறுத்திக்கிட்டே வராங்க. மொபைலை ரிவ்யூ பண்ண ஆரம்பிப்போம். இந்த மொபைலில் இருக்கிற நம்ம அவுட்டர் லுக் அப்பியரன்ஸ் பற்றி பேசி ஆகணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது. இருக்கிற 2 கலர் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா Drizzling Gold, இன்னொன்னு Stellar Black. சோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா Stellar Black தான் இருக்கு. இதுல Drizzling Gold வந்து பாத்தீங்கன்னா இன்னுமே நல்லா சூப்பரா இருக்கும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது இவங்க உள்ள மெனக்கெடுறதை விட வெளியில ரொம்ப மெனக்கெட்டு இந்த டிசைனை வந்து ரெடி பண்ணுவாங்களாட்டுக்குது. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா Vivoவோட அவுட்டர் லுக் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே சூப்பராக தான் இருக்கும். நல்லா நீட்டா இருக்கு. ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே வந்து ரொம்பவே பெரிய டிஸ்பிளேவா இருக்கு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா 6.51 இன்ச் டிஸ்பிளே தான். அதே போல இந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு HD+ LCD IPS டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு நல்ல ஹை குவாலிட்டி வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல வீடியோவோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கு. டாப்ல ஃப்ரண்ட் கேமரா கொடுத்திருக்காங்க, அதுக்கு மேலே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க, அதுக்கு மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு சிம் எஜெக்டர் கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுக்கல, நம்மளுக்கு டெடிகேட்டட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல 2 சிம்மும் ஒரு மெமரி கார்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்படியே ரைட் சைடு திருப்ப வழக்கம் போல Vivoல வால்யூம் அப் டவுன் பட்டன் ரைட்லயே, அதுக்கு கீழே பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அந்த பவர் பட்டன்லயே நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்கான டச் சென்சார் கொடுத்திருக்காங்க. அது லெஃப்ட் சைடுல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே இல்ல. பாட்டம்ல இங்க ஸ்பீக்கர்ஸும், அதுக்கு பக்கத்துல இங்க டைப் C சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு மைக் போர்ட், அதுக்கு அடுத்தது 3.5mm. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற அவுட்டர் டிசைன்ஸ். இதோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 183 கிராம் தான் இருக்கு. போனுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ஃபேஸ் லாக் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எவ்வளவு ஃபாஸ்டா ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். இதோட ஸ்டோரேஜ் சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4GB RAM-உம் 64GB ROM-உம் கொடுத்திருக்காங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்கு. அதாவது 3GB உள்ள மொபைல் அல்லது 4GB உள்ள மொபைல். சோ 3GB உள்ள மொபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 32GB ROM உள்ள மொபைல் மட்டும்தான் வரும். ஸோ 4GB உள்ள ரேம்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 32GB உள்ள ரோம் இருக்கிற மொபைலையும் வாங்கிக்கலாம், அல்லது 64GB ரோம் இருக்கிற மொபைலையும் நம்ம வாங்கிக்கலாம். இதில் இருக்கிற ரேமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1GB எக்ஸ்டாண்டபிள் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோம்ல 64GB இருக்கு அப்படின்னு சொன்னல, அதுல இருந்து நம்ம 1GB வந்து பார்த்தீங்கன்னா ரோம்ல இருந்து நம்ம ரேமை வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரேமுக்கு 5GB கிடைக்கும். இதோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா MediaTek Helio P35 அப்படிங்கிற ப்ராசர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோகோர் 2.3 GHz
ப்ராசஸர் தான் இது. பேட்டரி வந்து 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ரெகுலர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது நார்மலாக ஒரு வாட்ஸ்அப் யூடியூப் இந்த மாதிரி பார்க்குறீங்க, ரொம்ப ரஃப் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1.5 நாள் வரைக்குமே சார்ஜ் நிற்கும். இதோட OS வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக விவோவில் கொடுக்குற மாதிரி ஃபன் டச் OS 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு OS தான். அதே போல் இதில் நம்மளுக்கு Android 12 கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இந்த மொபைலோட கேமராவை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது பேக் சைடில் 13 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமராவும் 2 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமராவும் அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறவங்க கிட்ட பந்தா கட்டுறதுக்கான ஒரு டம்மி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க இருக்கிறது. இதை நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நாம் எந்த ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னாலும் ஒரே மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமராவில் ஃபோட்டோ மோடில் எடுத்த ஃபோட்டோஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி பேக் கேமராவில் போர்ட்ரைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் பாருங்கள். இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஸோ போர்ட்ரைட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பொக்கே மோட் விவோவில் சொல்கிறது அதான் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட்டில் எடுத்தது தான். இதில் ஏதோ கொஞ்சமாச்சும் ஏதோ பிளர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா என்னால் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல. போர்ட்ரைட்டில் எடுத்த ஃபோட்டோ இது, ஃபோட்டோ மோடில் எடுத்த ஃபோட்டோ எது அப்படிங்கிறது. வீடியோ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 720 பிக்சல் அண்ட் 1080 பிக்சல் இந்த 2 ரெசல்யூஷனில் தான் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். பேனராமிக் மோட் இருக்குது. இது வேணால் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போனோன்னா லைவ் ஃபோட்டோ அப்படின்னு ஒன்று. லைவ் ஃபோட்டோனா வழக்கமாக அந்த வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்டும் பின்னாடி ஒரு செகண்டும் வரும்ல, அது மட்டும்தான் அதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் வந்து நான் ஷூட் பண்ணல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வந்து யூஸ் ஆகும். பேக் கேமராவில் இருக்கிறது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட்லேயும் எடுத்த ஃபோட்டோஸும் பாருங்கள், நார்மல் ஃபோட்டோ மோடில் எடுத்த ஃபோட்டோஸும் பாருங்கள். இதுலேயும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியல. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து ரெண்டுலேயுமே நல்ல சேச்சுரேஷன் அதிகமாக நல்லா சூப்பராக. வழக்கமாக விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் பியூட்டி கேமரா மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸை ஓரளவுக்கு டீசெண்டாக எடுக்குது. சும்மா ரஃபாக எடுத்தது, ரொம்ப எடுக்கணும் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கல, ரொம்ப ரஃபாக எடுத்தது. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் உங்ககிட்ட காட்டுறேன், அப்படியே பாருங்கள். அதுக்கடுத்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேம் பேக் கேமராவில் எப்படியோ அதே மாதிரி தான் 720 பிக்சல் அண்ட் 1080 பிக்சல். இதில் மட்டும் தான் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அடுத்தது இதில் HDR ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணிங்கனாலும் ஃபோட்டோ வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் இப்படி நான் சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்கலாம், இன்ட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா டீசெண்டான கேமரா சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்பயும் அதான் சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில், அதாவது 12,000 அப்படிங்கிற பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு நல்ல ஃபோட்டோஸ் உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு 15,000 மொபைலில் இல்லை ஒரு 16-17,000 எடுக்கிற மொபைலில் ஒரு ரஃபாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. பட் ஆப்ஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் நம்மளால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியல. பட் பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கும்போது சூப்பராக தான் இருக்குது. இதில் ஃபோட்டோஸில் எந்த குறையும் சொல்ல முடியாது. சரி, ஓகே. அப்போ இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக நான் ஃபோட்டோஸ் எடுத்துக்குவேன். ரெகுலர் யூஸ்க்கு நார்மலாக வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுறதுக்கும், இது எல்லாத்துக்கு மேலே ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு, அப்புறம் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே இந்த ஃபோன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ யாருக்கு இந்த மொபைல் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸை மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அதாவது கொஞ்சம் ஒரு டீசெண்டான நல்ல கேம்ஸ்லாம் நிறைய நான் இன்ஸ்டால் பண்ணி நிறைய விளையாடுவேன், நிறைய ஃபோனை வந்து ரஃபாக யூஸ் பண்ணுவேன், ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மொபைல் செட் ஆகாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல். இதில் பர்ஃபார்மன்ஸ்க்கு இடமே கிடையாது. அதே போல் இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,000க்கு கீழே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் தான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ஷோரூமில் தான் வாங்கினது. ஸோ கைஸ், இந்த மொபைலை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சொல்லி முடிச்சாச்சு. எவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லி முடிச்சிட்டோம். ஸோ இன்னும் இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த Vivo Y16 ரிவ்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அதுக்கடுத்தது உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் புதுசாக ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு மொபைல் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல்
டிடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே கைஸ், பை.